ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரிஸ் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் சூப்பரான சுவையான ஹெல்த்தியான ரோஸ் மில்க் செய்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கூடவே ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த ரெசிபியை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த ரோஸ் மில்க் பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ள 3 பொருட்களை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முழு தேங்காய், சர்க்கரை பவுடர் ஆக்கி வச்சுருக்கேன், ஒரு பீட்ரூட்டில் பாதி எடுத்து வச்சுருக்கேன். இது மட்டும் இருந்தால் போதும், நம்ம சூப்பரான ரோஸ் மில்க் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க, அதில் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கோங்க, கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீட்ரூட்டையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வாங்க. அரைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஒரு வடிகட்டி வச்சு பாலை மட்டும் நம்ம செப்பரேட்டா நம்ம இந்த மாதிரி ஒரு பவுல்ல பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரோஸ் மில்க் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே குடிக்கிறதுக்கு ரொம்பவும் சூப்பராகவும் சுவையாகவும் இருக்கும். குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. அடிக்கிற வெயிலுக்கு நம்ம கடையில் போய் பல எசன்ஸ் கலந்து கூல்ட்ரிங்க்ஸில் குடிக்கிறதுக்கு பதிலாக நம்ம வீட்லேயே இந்த மாதிரி செஞ்சு ஹெல்த்தியாக குடிக்கும்போது நம்ம உடம்புக்கும் நல்லது. டேஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம திரும்ப திரும்ப குடிக்கலாங்கிற அளவுக்கு தான் இருக்கும். இப்போ நம்ம எல்லா தேங்காய்களையும் அரைச்சு எல்லா பாலையும் நம்ம இதே மாதிரி வடிகட்டி எடுத்துட்டு வந்தாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம இது கூட நம்ம பவுடர் ஆக்கி வச்சிருக்கிற சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏலக்காய் சேர்த்து கூட நீங்கள் சர்க்கரையில் பவுடர் ஆக்கி எடுத்து வச்சுக்கோங்க, நல்ல வாசனையாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். இப்போ நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டேன். இதை நல்லா கலந்து விடுங்க. இப்போ ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். சர்க்கரை அதிகமாக வேணுங்கிறவங்க கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க, நார்மலாக போகுதுன்னா நீங்கள் அளவாக சேர்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் கூட தேவைப்பட்டது, அதனால நான் மறுபடியும் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் வெறுமனே அப்படியேவும் குடிக்கலாம், ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சு ஸ்டோர் பண்ணியும் நீங்கள் குடிக்கலாம். குழந்தைங்க எப்பவுமே கொஞ்சம் ஜில்லுன்னு இருந்தால் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் அவங்களுக்காக கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணியும் கொடுங்க. இப்போ பாருங்க, நம்மளுடைய ரோஸ் மில்க் செமையா ரெடி ஆயாச்சு. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் சர்க்கரை எந்த அளவுக்கு இருக்குன்னு. இப்போ ஓகே ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, நம்மளுடைய ரோஸ் மில்க் ரொம்ப திக்காவும் நல்ல கலர்ஃபுல்லாகவும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுக்கு மேலே நாம கொஞ்சமா நட்ஸ் சேர்த்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ அதை கொஞ்சமா கடிச்சு சாப்பிட்டுட்டே குடிக்கும்போது நமக்கு நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பாதாம் பருப்பும் முந்திரி பருப்பும் நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் கொஞ்சமாக இதில் மேலால் நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக டியூட்டி ஃப்ரூட்ஸும் நான் இதில் எடுத்து வச்சுருக்கேன். இது குழந்தைங்களுக்கும் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காக அதையும் நான் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எந்த எசன்ஸும் சேர்க்காம செஞ்ச ரோஸ் மில்க் சூப்பராக சுவையாக ரெடி ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் மறக்காமல் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.